கடந்த 10 வருஷத்துல தமிழ் சினிமாவோட பெரிய நியூஸ்னா அது இதுதான். கமலும், ரஜினியும் சேரப் போறதா சொல்லியிருக்காங்க. இது கமல் அவரே வந்து சொல்லியிருக்காரு. இது ஏன் இப்ப பண்றாங்க? யாரு புரொடியூஸ் பண்றா? யார் டைரக்ட் பண்றா? அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப கடந்த 2 வாரமாவே தமிழ் சினிமால வந்துட்டு இருந்த பெரிய நியூஸ்னா வந்து ரஜினியும், கமலும் ஒரு 46 வருஷம் கழிச்சு சேரப் போறாங்க அப்படின்ற மாரி தான் நியூஸ் வந்துட்டு இருந்தது. என்னென்னமோ அடிச்சு விடுறானுங்க இன்டர்நெட்ல. இது வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போறாரு. தலைவரோட 173 வந்து அடுத்து லோகேஷ் கனகராஜ் பண்றாரு. அதை வந்து RKFI வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இதுல வந்து கமல் வந்து கேமியோ பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. நம்ம ஆளுங்களை பத்தி சொல்லவே தேவையில்ல. கூலிக்கே வந்து டைம் டிராவல், அதுக்கப்புறம் வந்து LCUக்குள்ள இது வருது அப்படின்ற மாதிரி என்னென்னமோ கதை அடிச்சு விட்டானுங்க. ரொம்ப ஹைப் ஆனதா என்னன்னு தெரியல. கூலி படம் வந்து அப்படியே வேற மாதிரி இருந்தது. ரொம்ப கமர்ஷியலா இருந்தது. லாஜிக் மிஸ்டேக்லாம் நிறையா இருந்தது. இன்டர்நெட்ல வந்து ட்ரோல் பண்ணிட்டாங்க லோகேஷ் கனகராஜா. இத்தனை வருஷமா சேர்த்துட்டு வந்த பேரை வந்து ஒரே படத்துல ட்ரோல் பண்ணி கெடுத்து விட்டானுங்க. என்னென்னமோ சொல்றானுங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாரு, கதையை யார்கிட்டே சொல்ல மாட்டாரு, நல்ல ஒரு கோ டைரக்டரை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இதில் தான் கமல் வந்து இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ விக்ரம் வந்து கமலுக்கு ஒரு மிகப்பெரிய படம். அந்த மாதிரி இப்போ அவர் கஷ்டப்படுறதுனால இந்தப்பா நான் உனக்கு ஒரு படம் பண்றேன், வெயிட்டா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த சான்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி இன்டர்நெட்ல என்னென்னோ வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக துபாயில் நடந்த சைமா 2025ல வந்து அமரன் மூவிக்கெல்லாம் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கமல், சிவகார்த்திகேயன் எல்லாம் போயிருக்காங்க. அப்போ வந்து கமலே சொல்லியிருக்காரு, ஆமாம் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து காமெடியன் சதீஷ் அவர் கேட்குறாரு, என்ன சார் 46 வருஷம் கழிச்சு நாங்கள் ஒரு பெரிய தரமான சம்பவம் பார்க்க போகிறோம் போலயே, அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. தரமான சம்பவமா இல்லையான்ட்டு மக்கள் தான் சொல்லணும். நம்மளே வந்து படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தரமான சம்பவம்னு பண்ணால் அதுக்கப்புறம் மக்கள் தரன்னு இழுத்துருவானுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இது ஒன்றும் புதுசு இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நாங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய படம். அப்போ வந்து நாங்களே டிசைட் பண்ணோம், சேர்ந்து பண்ண வேணாம், பிஸ்கெட் வந்து உடச்சி பாதியே தராங்க, அது நம்மளுக்கு வேணாம், ஆளுக்கு ஒரு பிஸ்கெட் எடுத்துக்கலான்னு இவ்வளோ நாள் இருந்தோம். இப்போ நாட்கள் கடந்துருச்சு, இப்போ நாங்கள் பாதி பிஸ்கெட்டுக்கே ஓகே தான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், கன்ஃபார்ம் நியூஸ் தான் அது. ரஜினியும் கமலும் வந்து இப்போ சேர்ந்து நடிக்க போகிறாங்க. கமல் வந்து ஸ்டேஜ்லேயே சொல்லியிருப்பாரு, இது தரமா இல்லையான்னு மக்கள் தான் சொல்லுவாங்கன்னு. ஏன்னா வாங்கின அடி அப்படி. இந்தியன் டூக்கெலாம் அப்படி தான் அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறதுல என்னடா படம் எப்படா இருக்க போது, பயங்கரமாக இருக்க போதுன்னு நினச்சா அதுவும் ஊற்றிக்கிச்சு. அதோட தக் லைஃப் தான். தக் லைஃப்லாம் இன்னும் மோசம். தலைவன் இறங்கி ப்ரொமோட் பண்ணார், நாயகன் மாதிரி திரும்பி வரோம் நாங்கள் ஒரு காம்போ அப்படின்னு. அதோட மெயினாக வந்து அவங்க ஒரு ட்ரெய்லர் கட் மாதிரி விட்டுருந்தாங்க. அவர் ஏதோ இப்படி துணியெல்லாம் பறக்குட்டி ஏதோ ஒரு ஸ்லாங்கில் பேசுவார். அதை கூட BTSல பார்த்தா தலைவன் ரிவர்ஸில் பேசி வச்சுருப்பான். ஆஹா தரமான செயல் வரப்போதுறான்னு பார்த்தா தக் லைஃபும் சரியான அடி. லோகேஷ் கனகராஜ் கமலுக்கு கம்பேக் கொடுப்பாருன்னு பார்த்தா இப்போ கமல் தான் வந்து லோகேஷ்கே கம்பேக் கொடுக்கணும் மாதிரி அந்த மாதிரி போட்டு கூலியில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விட வந்து லோகே எப்போவுமே படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுப்பார். அந்த படத்தில் அவர் கொடுக்குற டீட்டெயிலிங் தான், ஆஹா என்ன தலைவா இப்படி இருக்குது படம், இதெல்லாம் போய் மிஸ் பண்ணிட்டோமேன்னு இருக்கும். இப்போ பார்த்தா தலைவன் வந்து ஆளே காணும். எப்படா அந்த இன்டர்வியூ கொடுப்பீங்கன்னு பார்த்து வெயிட் பண்ணி பார்த்தா கடைசியில் வரவே இல்லை. அப்புறம் அவர் ஏதோ ஒரு ஸ்கூலில் போயிருக்காரு. அங்கே தான் வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு கூலியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பற்றிலாம். மக்கள் வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க, என்னால் வந்து அதை ரீச் பண்ண முடியல, ஆனால் அவங்களுக்காகலாம் நான் படம் எடுக்க மாட்டேன், நான் எழுதுகிற கதை அவங்களுக்கு ரீச் ஆனால் ஓகே, அப்படி இல்லைனா நான் அடுத்த படத்தில் ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தலைவன் நைஸாக கலந்துக்கிட்டாரு. இப்போ வந்து ரஜினியும் கமலும் ஒன்றா நடிக்கிறாங்கன்ற மாதிரி தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் நிறைய பேர் சொல்கிறது வந்து லோகேஷ் கனகராஜ் தான். ஏன்னா அவர் தான் வந்து 2 பேரை வச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ரூமர்ஸ்லாம் வந்தது, வெங்கட் பிரபு வந்து விஜயும் அஜித்தும் வச்சு எடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது கடைசி வரைக்கும் நிறைவேறல. இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ்லாம் எடுக்கணும்னா அதுக்கு லோகேஷ் கனகராஜ் தான் கரெக்டாக இருப்பார். ஏன்னா அவருமே சொல்லியிருக்காரு, ஒரு ஈவெண்ட்டில் அவர்கிட்ட கேட்குறாங்க, எப்படி இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ்லாம் தொடர்ந்து கேஸ்ட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அதுதான் என்னோட வேலையே, அதான் ஒரு டேரக்டரோட வேலையே, அவங்க அந்த ஆக்டரை வந்து கன்வின்ஸ் பண்ணோம் அந்த ரோலுக்கு. நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் இவ்வளோ பெரிய ஹீரோஸ்லாம் பண்ணியிருக்கேன், அதில் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு வந்து அவர் கரெக்டாக இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். இப்போ இன்கேஸ் அந்த படம் வந்தால் கூட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுமான்னு தெரியல. ஏன்னா லோகேஷ் படம்னாலே ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க கதை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கூலி படத்திலே கூட 2 டேங்கர் ஏதோ சும்மா வச்சுருப்பாங்க. அது அந்த டேங்கர் எது தெரியுமா, அந்த ரோலெக்ஸ் கிட்டேருந்து காணாமல் போச்சுல, அந்த டேங்கர் தான் இங்கே வந்து நிற்குதுன்னு நம்ம பாட்டுன்னு ஒரு தியரி ஒன்று எழுதிட்டு இருப்போம். கடைசியில் படத்தில் அந்த மாதிரி வராது. அதே மாதிரி இப்போ இந்த படம் வருதுன்னா கூட பயங்கர கிளாஷாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து யார் பேரை போடுவாங்கன்னு, கமல் பேர் வருமா இல்லை ரஜினி பேர் வருமானு அங்கேயே வந்து ஃபேன்ஸ்குள்ளே ஒரு வார் ஸ்டார்ட் ஆகும், எங்கள் தலைவன் தான்டா ஃபஸ்ட்டுன்ற மாதிரி. அதே மாதிரி இந்த படம் வந்தால் கூட 2 பேர் ஆருக்குமே கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. இப்போ மங்காத்தா மாதிரி ஒரு படத்தில் அர்ஜுனுக்கும் அஜித்துக்கும் ஒரு கேரக்டர் சூப்பராக 2 பேருக்கும் ஈக்குவலாக வரும். அதே மாதிரி இங்கே மட்டும் வரலன்னா ஸ்க்ரீனை போட்டு கிழிச்சிருவானுங்க நமக்கு தெரிஞ்சு. என்னதான் கூலி வந்து நிறைய ட்ரோல்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் அது பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன்.
இப்போ ரீசெண்டாக தான் கூலி வந்து 25 நாள் தாண்டிச்சு, 600 crores கிட்ட கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது பெரிய நியூஸ் தான் நினைக்கிறேன், பிஸ்னஸ் வைஸும் சரி. ஏன்னா இவங்க 2 பேரும் கடைசியாக கொலாபரேட் பண்ணி 46 வருஷம் கிட்ட ஆகுது. 2 பேருமே பார்த்தா இந்த கே பாலச்சந்தர் அவர்கிட்ட இருந்து தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. நிறையா படம் பண்ணியிருக்காங்க. அபூர்வ ராகங்கள், நினைத்தாலே இனிக்கும், ஆடு புலி ஆட்டம், 16 வயது நிலை, அந்த மாதிரி நிறைய படம் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் கடைசியாக பண்ண படம் வந்து அல்லாவுதீனும் அற்புத விளக்கம்னு ஒரு படம். செம்மையாக இருக்கும், நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த படம் பார்க்கறதுக்குலாம். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வாட்டி அந்த வயசு போயிடுச்சுன்னா அது போனது தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம சின்ன வயசுலேயே வந்து இந்த படம், அதுக்கப்புறம் ஹோம் அலோன்னு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஜொராசிக் பார்க்கலாமே சின்ன வயசில் பார்க்குறதுக்கு ஏதோ பெரிய விஷயமா இருக்கும். இப்போலாம் நம்மளுக்கு எது பண்ணாலுமே அந்த ஹை கிடைக்க மாட்டேங்குது. அந்த வயசு போனது தான் போல, அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன் கிட்ஸ்க்குலாம் வந்து ரஜினினா வந்து ஒரு மாசாக இருப்பார். இப்படி கையை தூக்குனா துப்பாக்கி வரும், இப்படி காயினெல்லாம் டாஸ் பண்ணுவார். அவர் ஃபுல்லாக ஒரு கிளாசிக்கான என்டர்டெய்னரு. கமல் பார்த்தோன்னா பயங்கர ஆக்டிங்கு. ஆனால் இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்லை. இவங்களாம் இவ்வளோ தான் ஆக்டர்ஸ்ன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கமல் யார், ரஜினி யாருலாம் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போத்த படத்தை விட அவங்களோட பழைய படம், அவங்க கெரியர் ஸ்டார்டிங் படம்லாம் பார்த்தா என்னடா இப்படி நடிச்சு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து கமல் என்ன மாதிரி ஆக்டடான்னு பார்த்த படம் வந்து மகாநதி. அந்த படம்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் அந்த படத்துலேருந்தே என்னால் வர முடியல. அவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி நம்மளை ஹான் பண்ணியிருந்தது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவர் நடித்ததெல்லாம். அந்த மாதிரி ரஜினிகாந்தோட படம் பார்த்தோன்னா 6 முதல் 60 வரை அந்த படமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன லைன் மாதிரி தான் இருக்கும் படம், அதில் ரஜினி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பார். அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ பார்க்கும்போது ரஜினிக்கு என்னடா அழுவ தெரியல, ரஜினிக்கு என்னடா டான்ஸ் ஆட தெரியல, ரஜினியால் பேச முடியல அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் இவங்க 2 பேரோட பழைய படம் பார்த்தா இவங்க ஏன் இன்னும் சூப்பர் ஸ்டாரா நிக்கிறாங்கன்ற மாதிரி நமக்கு புரியும். நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், ரஜினி எவ்வளோ பெரிய ஆள்னா கமல்னு ஒரு ஆள் இருக்கும்போது அவர் ஈக்குவலாலாம் ஆக்டிங் வரவே முடியாது, அந்த மாதிரி நடிப்பான் போல. அந்த மாதிரி கமல்னு ஒரு ஆள் இருக்கும் போது அவருக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் நிற்கிறாருன்னா அப்போ அவர் பெரிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஈக்குவலாக அதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நான் வந்து இந்த படத்துலலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த சினிமாலாம் வந்து நம்ம இப்போ நார்மலாக பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. நம்ம ஆக்ட்ரஸ்லாம் வெளியே பார்த்து கை காட்டு போகிற அப்படிலாம் இருக்காது. அது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். அதெல்லாம் ஒரு நார்மல் பர்சனால் ஹேண்டிலே பண்ண முடியாது சினிமாலாம். இப்போ ஒருத்தர் 75 வயசு ஆகுது, இன்றைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஹெல்த்லேயும் அவ்வளோ பிரச்சனை. அவருக்கு நிறைய டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்நேரம் நிறைய பேர் வந்தால் வீட்டுக்கே போயிருப்பாங்க, அப்போதும்பா இது பண்ணிட்டோன்ட்டு. ஆனால் இன்னும் அவர் எவ்வளோ உடம்புல பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கும் நம்பர் 1 இருக்காருன்னா அப்போ அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தேன். இதெல்லாம் நார்மல் பீப்புளுக்குலாம் செட் ஆகாது. அது வேற மாதிரி மைண்ட் செட் இருந்தால் தான் இந்த இடத்துக்குலாம் போக முடியும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வந்து ரஜினிகாந்த், இந்த கமல்ஹாசன் எல்லாம். இப்போ இந்த கமலும் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடிக்கிற படம் உண்மையிலே லோகேஷ் கனராஜ் தான் எடுக்கிறாருன்னா அது அவருக்கு பயங்கர ப்ரெஷராக இருக்கும். அதை விட இந்த பட்ஜெட் வைஸ் படமே பெருசாகிடும். இப்போ ரஜினிக்கு கூலிக்கே வந்து 150 கோடின்றாங்க. எப்படியும் ஒரு ஜெயிலர் 2 நடிச்சுட்டு இங்கே வர்றதுக்குள்ளே ஒரு 170 ஏற்றிருங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பார்த்தோன்னே கமலும் அப்போ எனக்கும் ஒரு 100 கோடி வேணும்னு கேட்பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ லோகேஷ் கனராஜோட சேலரியே பார்த்தோன்னா 50 crores சொல்றாரு. அவர் ஒரு 60-70 ஏத்திறார் போல. ஸோ இவங்க 3 பேர் பட்ஜெட்டே பார்த்தோன்னா ஒரு 300 crores வருது. அது பத்தாம இவர் எப்படியும் கண்டிப்பாக மற்ற லாங்குவேஜ்லேருந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேமியோ கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு செலவாகும். மற்ற க்ரூஸு கேஸ்ட்டுன்னு இந்த படம் தயார் பண்ணுறதுக்கே ஒரு 500 கோடி கிட்ட ஆகிடும். அதுக்கப்புறம் இது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு 600 கோடி அந்த மாதிரி அடித்தா இவங்க செலிப்ரேஷன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ப்ராஜெக்டை ஒட்டி நிறையா ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து கமல் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெட் ஜெயிண்ட்டும் வந்து சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா ரெட் ஜெயிண்ட்டில் வந்து உதயநிதி அரசியலில் பிஸி ஆகிட்டார். இனிமேட்டு இன்பநிதி பொறுப்பெடுத்திருக்காரு. அவர் புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஸ்கேமோட வந்துட்டானுங்கடா. இப்போ லோகேஷ் ரஜினின்னு ஒரு ஸ்கேமோட வந்தானுங்க, அடுத்து இது ஒரு ஸ்கேம். இப்போ லோகேஷ் ரஜினி கமலோட ஒரு ஸ்கேமோட வரானுங்க. ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா எதுவுமே இருக்காது, நம்மளை ஸ்கேம் பண்ணிடுறானுங்க அப்படின்ற மாதிரி இப்போ ட்ரோலும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இந்த படம் வரும்போது பெரிய ஹைப் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து அடுத்து கைதி 2 பண்ணுறதா இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து கமல் வந்து கார்த்தியை மீட் பண்ணி பேசினாரா, இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் உடனே பண்ணணும், கைதியை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்கன்ட்டு. எத்தனை வாட்டி தாண்டா அந்த கைதியை தள்ளி வைப்பீங்க அப்படின்ற மாதிரி இந்த வாட்டியும் கைதி தள்ளி போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எதுவுமே அஃபிஷியலாக நியூஸ் வரல. நம்ம வரும்போது தான் பார்க்கணும் அடுத்து என்ன ப்ராஜெக்ட் வருது, இந்த ப்ராஜெக்ட் தானான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் இந்த கமலும் ரஜினியும் 46 வருஷம் கழித்து சேர போகிறாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதை லோகேஷ் கனகராஜ் பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஒர்த்தாக இருக்குமா, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டேரக்டர் சஜஸ்ட் பண்ணுவீங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.